126 வழக்கறிஞர்களை இடைநீக்கம் செய்யும் உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன்குமார் மிஸ்ரா தெரிவித்தார். வழக்கறிஞர்கள் தங்கள் தொடர் போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக கூறியதை அடுத்து இந்த அறிவிப்பை மிஸ்ரா வெளியிட்டுள்ளார். வரும் 22ஆம் தேதிக்குள் 126 பேரின் நன்னடத்தை குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் அதுவரை இடைநீக்க உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் மிஸ்ரா தெரிவித்தார். இதன் மூலம் வழக்கறிஞர்கள் 100% நீதிமன்றம் செல்வார்கள் என்றும் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அகில இந்திய பார் கவுன்சிலுடைய தலைவரை சந்தித்தோம். எங்களுடைய தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய கோரிக்கையை ஏற்று அகில இந்திய பார் கவுன்சிலுடைய தலைவர் வருகின்ற அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை அந்த 126 வழக்கறிஞர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தடை விதித்திருக்கின்றார். அவர்கள் இப்பொழுது முதல் கோர்ட்டுக்கு செல்லலாம். வழக்கறிஞர்கள் முழுவதுமாக திரும்பிவிட்டார்களா என்ற ஒரு அறிக்கையை எங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கையை கொடுக்க பட்சத்தில் முழுவதுமாக சஸ்பென்ஷனை வித்ரா பண்ணுற உறுதியளித்திருக்காரு. அதே போல் இன்றைக்கு வரைக்கும் எங்கள் செய்தி பிரகாரம் 90% வழக்கறிஞர்கள் எல்லாரும் நீதிமன்றம் செல்லிருக்காங்க. பேலன்ஸ் அந்த 10% கூட நாளைய பொழுது இந்த சஸ்பென்ஷனை ஸ்டே பண்ணதுனால நாளையிலிருந்து நிச்சயமாக 100% வழக்கறிஞர்கள் கோர்ட்டுக்கு திரும்புவார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு ஏற்படும். அது இல்லாமல் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டிக்கும் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுக்கும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. அதே மாதிரி மீண்டும் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான முறையிலே தீர்த்து வைக்கப்படும்.